ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்களை யாவருக்கும் இந்த காலை வேளையில் அன்பின் வாழ்த்தலையும் வணக்கத்தையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பொங்கல் பண்டிகை என்கிற காரணமாக இருக்கிறபடினால் பொங்கல் வாழ்த்துக்களையும் உங்களை யாவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். புது வருட வாழ்த்துக்களையும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சற்று நேரம் நாம் வேத புத்தகத்திலிருந்து தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட ஒரு வேத தலைப்பு தேவனோடு இணைந்து செயல்படுவது என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். இது கேட்கிறவங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். அனுதின வாழ்க்கையிலே நாம் சில வெற்றிகளை ஈட்டிவிட்டோம் என்று சொன்னால் நம்மை நாம் மகிழ்ந்து கொள்வோம், நம்மை நாமே மெச்சிக்கொள்வோம். நான் இப்படி சாதுரியமாக செயல்பட்டேன், அதனால் அந்த வெற்றி கிடைத்தது அப்படி என்று நாம் நம்மை மேன்மை பாராட்டிக் கொள்வோம், நம்முடைய இருதயம் மேன்மை பாராட்டிக் கொள்வோம். அதே வேளையில் சில தோல்விகளை நாம் சந்திப்போம் என்று சொன்னால் அப்பொழுது நாம் துவண்டு போய்விடுவோம். ஏன் ஆண்டவர் நம்மளை கைவிட்டார் என்று அந்த நேரத்தில் ஆண்டவர் மீது பழியை போடுவோம். ஆகவே அனுதின வாழ்க்கையில் தேவனோடு இணைந்து செயல்படுவது எப்படி என்பதைத்தான் நாம் இந்த வீடியோவில் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். பொதுவாக சிறிய காரியங்களுக்கெல்லாம் தேவனை நாம் துணைக்கு அழைக்க மாட்டோம். இது சாதாரண விஷயம், இதுக்கும் நாம் ஜெபிக்க வேண்டுமா, இது அனுதின வாழ்க்கையில் ஒன்று தானே அப்படி என்று நாம் நினைப்போம். அந்த சிறிய விஷயம்தான் நம்மளை அதிக நேரம் பழுவாக்கிவிடும். அப்பொழுது இதுக்கே இவ்வளவு நேரம் போய்விட்டதே என்று வருத்தப்படுவோம். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்த ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், அவர் பெரிய காரியங்களாக இருந்தாலும் சிறிய காரியங்களாக இருந்தாலும் சரி முடிவெடுவதற்கு முன்பாக ராமுழுதும் ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். நாம் நம்முடைய வாழ்க்கையில் ராமுழுதும் ஜெபிக்கப்பட்டாலும் நாளைய தினத்தை குறித்து முந்தைய நாள் இரவே நாம் திட்டமிட பழகிக்கொள்ள வேண்டும். அதேபோல் காலை வேளையிலும் அந்த திட்டத்தை மீண்டும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்டவரே, என்னென்ன காரியங்கள் எனக்கு முன்பாக இருக்கிறது, இதை நான் எதிர்நோக்கி இருக்கிறேன், இதற்கு நீர் ஆலோசனை தாரும், நீர் என்னோடு வாரும், எனக்கு முன்பாக போய் கொணநாளை செவ்வையாக்கும் ஆண்டவரே, எல்லாத்தையும் சீர்படுத்தும், நீர் என்னோடு இருக்க வேண்டும் ஆண்டவரே என்று நாம் ஜெபித்து அந்த காரியத்தை நாம் ஆரம்பிக்க வேண்டும். வேத புத்தகத்தில் சில முன்மாதிரியாக சில பாத்திரங்களை நாம் பார்க்கலாம். பழைய ஏற்பாடு புத்தகத்தில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், மோசே மரித்த பின்பு யோசுவா சற்று கலங்கியிருக்கக்கூடும். ஏனென்று சொன்னால், தன்னோடு இருந்த ஒரு குரு மரித்து போனார், இப்படி இந்த ஜனங்களை, லட்சக்கணக்கான ஜனங்களை நாம் எப்படி வழிநடத்த என்று யோசித்த நேரத்தில் இந்த யோசுவாவின் புத்தகம் 1 அதிகாரத்திலே 2 வசனங்களை வாசிக்கிறேன். அதை கேட்டுவிட்டு நீங்கள் அடுத்து நான் சில காரியங்கள் சொல்லுகிறேன் பாருங்கள். யோசுவாவின் புத்தகம் 1 அதிகாரம் 5 வசனம் இப்படியாக சொல்லியிருக்கிறது: நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். அதனை தொடர்ந்து அந்த 8 வசனத்தையும் வாசிக்க நீங்கள் கேளுங்கள். இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிற அப்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். மோசைக்கு கொடுத்த ஒரு உறுதியான ஒரு ஆண்டவருடைய வார்த்தை என்னவென்று சொன்னால், அதற்கு வரைக்கும் வேத புத்தகம் இப்போது புதிய ஏற்பாடு இருக்கிறது, பழைய ஏற்பாடு இருக்கிறது. அப்பொழுது என்ன இருந்திருக்கிறோம்? மோசைக்கு ஆண்டவர் கொடுத்த நியாயப்பிரமாண கட்டளைகள், அதனுடைய வழிநடத்தல்கள், தேவனுடைய வார்த்தைகள், அதுதான் கையில் இருந்திருக்கும். அந்த புத்தகத்தை நீ கவனமாய் வாசி. நான் மோசைக்கு என்னெல்லாம் கற்பித்தனோ அதை நீ கவனமாய் இரு, அதை தியானித்து கொண்டு இரு. அப்பொழுது நான் உன்னோடு இருப்பேன், உனக்கு நான் வெற்றியை தருவேன், இந்த கானான் சேதத்தை நீ சுதந்திரிப்பாய், இந்த ஜனங்களுக்கு நீ பங்கிட்டு கொடுப்பாய் என்று ஒரு உத்தரவாதம் கொடுக்கிறார். நான் உன்னோடு இருப்பேன் என்று அங்கே சொல்வதை நான் பார்க்கிறோம். அதே போல தாவீதினுடைய சரித்திரத்தை நாம் பார்க்கும் என்று சொன்னால், அங்கேயும் ஒரு காரியத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 1 சாமுவேலின் புத்தகம் 17 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் 17 அதிகாரம். அங்கேயே சொல்லுகிற ஒரு காரியத்தை பாருங்கள். அதாவது அங்கே என்ன ஒரு சூழ்நிலையை சொல்லிவிடுகிறேன். பெலிஸ்தீர் சார்பாக ஒரு கோலியாத் என்ற ஒரு பலசாலியான மனுஷன் இருந்தான், ஒரு ராட்சச மனுஷன் இருந்தான். அவர்களை வீழ்த்துவதற்கு இஸ்ரேல் ஜனங்கள் பயந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சவுல் ஆண்டு கொண்டு இருந்தான், சவுல் மன்னனாக இருந்தான். அப்பொழுது அங்கே தாவீது சிறு பையனாக போய் நின்று, நான் கோலியாத்தை வீழ்த்துவேன் என்று சொல்லும் பொழுது, இவன் சிறு பையனாக இருக்கிறான் என்று அவர்கள் யோசித்தார். அப்பொழுது அந்த தாவீது சொன்னது என்ன தெரியுமா? வாசிக்கிறேன் கேளுங்கள். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தீனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான்.
அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடைய கூட இருப்பாராக என்றான். தாவீது என்ன சொல்லுதான்? நான் ஒரு முறை ஆடுக்குட்டியை மேய்த்து கொண்டிருந்த பொழுது கரடி வந்தது, சிங்கம் வந்தது, அதை நான் மேற்கொண்டேன், அப்பொழுது கர்த்தர் என்னோடு இருந்தார். ஆகவே இந்த பெலிஸ்தியனை வீழ்த்துவது பொழுதும் கர்த்தர் என்னோடு இருப்பார் என்று அங்கே சொல்வதை நான் பார்க்கிறோம். அதே போல கர்த்தர் கொடுத்த ஞானத்தின்படி தாவீது கோலியாத்தை எளிதாக வீழ்த்தினான். அந்த ஞானம், அவன் சிறு பையனாக இருந்து பெரிய பையனோட பெரிய ஒரு அந்த பலசாலியான மனிதனோடு கட்டி புரண்டு சண்டைப்படவில்லை. அவன் தேவன் கொடுத்த ஞானத்தின் அடிப்படையில் கூழாங்கற்களையும் கவனையும் வைத்து கொண்டு வீழ்த்தி விட்டான். கர்த்தர் கொடுத்த ஞானம் எப்படி என்று கவனித்தீர்களா? நம்முடைய அனுதின வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை குறித்து நாம் கலங்குகிறோம். பொருளாதார பிரச்சனையை குறித்து கலங்கலாம், வியாதியை குறித்து நாம் கலங்கலாம், உறவு முறைகள் சரியில்லாமல் இருக்கிறதே என்கிறது குறித்து கவலைப்படலாம். இந்த சமூகத்திலே நமக்கு சில நண்பர்கள், உறவினர்கள் சில நேரம் பகைவர்களாக மாறிவிடுகிறார்களே, இந்த நண்பர்களெல்லாம் உதவி புரிவார்கள் என்று சொன்னால் இப்பொழுது அவர்கள் நம் கூட இல்லையே, இப்படி பல காரியங்களை குறித்து நாம் கலங்கலாம். ஆனால் வேத புத்தகத்தை நாம் அனுதினமும் வாசிக்க கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் எல்லா விஷயத்தை குறித்தும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் தாவீது தன்னுடைய சங்கீத புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் இப்படி சொல்வார், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல் கனி கொடுக்கிற மனமாய் இருப்பான் என்று சொல்வார். ஏனென்று சொன்னால் எல்லாத்துக்குமே தீர்வு வேதத்தில் இருக்கிறது. ஒரு வியாதிப்பட்ட மனிதன் வியாதியை குறித்து என்னெல்லாம் சொல்லியிருக்கிறது என்று பார்ப்போம்னா, இயேசுவின் தழும்புகளால் சுகமானீர்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபின் தன் புத்தகத்தில் விசுவாசம் உள்ள ஜெபம் உங்கள் பிணியாளியை ரட்சிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, 4 நற்செய்தி நூலை நாம் கவனமாக படித்தோம் என்று சொன்னால் அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வியாதிஸ்தர்களை எப்படி சொஸ்தமாக்குகிறார் என்று அதை நான் கவனித்து அதை திருப்பி படிப்போம் என்று சொன்னால் தேவனுடைய வல்லமை, சுகமளிக்கும் வல்லமை நம்மளை அளவில்லாமல் நிரப்பி வியாதியை சுகமாக்குவதை காணலாம். அதே போல் பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்குது என்று சொன்னால் நாம் அதை குறித்து கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. பிலிப்பியர்கள் இந்த நிருபத்திலே கடைசி அதிகாரத்தில் கடைசி பகுதியில் இப்படி சொல்லப்பட்டிருக்கும், என் தேவனே உம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்கும், அப்படி என்று பவுல் சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் கவனிக்கலாம். ஏனென்றால் அந்த பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. விசுவாசத்தோடு ஜெபத்திலே நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெபிக்கும்படி கற்றுத் தந்திருக்கிறார். ஆகவே இந்த வேத வசனங்களை நாம் ஒழுங்குமுறையாக தினமும் தியானித்தோம் என்று சொன்னால், வாசித்தோம் என்று சொன்னால் நமக்கு எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக குடும்பங்களிலே அநேக கணவன் மனைவிகளே பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமென்றால், அவர்கள் மனுஷிகமாக ஒருத்தர் ஐக்கியமாக இருக்கலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் தேவன் என்ன சொல்லியிருக்கிறார் வேதத்திலே? முதலாவது தேவனிடத்தில் அன்பு கூறு, பின்பு உன்னிடத்தில் அன்பு கூறுவதில் பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. அதனுடைய பொருள் என்ன? தேவனை தேடாமல் காலையில் எழுந்து முதலாவது தேவனோடு ஐக்கியப்படாமல் தேவனுடைய வார்த்தையை வாசிக்காமல் தியானிக்காமல் நீ மனைவியிடம் அன்பு கூற முடியாது. அதே போல வேதத்தில் என்ன சொல்லப்பட்டது என்று கவனித்து ஒரு ஸ்திரியானவள் அனுதினம் படிப்பார்கள் என்று சொன்னால் ஒரு குடும்பத்தின் தலைவர் கிறிஸ்துவுக்கு இணையாக ஒப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே நாம் நம்முடைய கணவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அப்படிங்கிற உணர்வு எப்பொழுது வரும்? வேத புத்தகத்தை அனுதினம் வாசிக்கிற பெண்களுக்கு தான் வரும். வேத புத்தகத்தை வாசிக்காதவர்களுக்கு அந்த கணவனோடு ஐக்கியப்படக்கூடிய தன்மை இருக்காது. எடுத்தேறி பேசுவார்கள். இந்த கணவனை வைத்து என்ன ஆக இருப்பது, இவருக்கு கீழ்ப்படியணுமா, இவரை விட நமக்கு ஞானம் இருக்கிறது, அப்படி நடந்து சமாளிக்கலாம், இப்படி நடந்து சமாளிக்கலாம், இவரெல்லாம் ஒரு பொருட்டல்ல என்கிற நினைப்பு எப்பொழுது வரும்? தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பாக கொடுங்கள். ஆகவே ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொல்கிறார், தேவ வசனத்தை பெற்றவர்கள் தேவர்கள் எனப்படுவார்கள் என்று வேதம் சொல்கிறார். வேதத்திலே எபிரேயர்கள் நிமிடத்தை ஒரு வசனத்தை வாசித்து நான் நிறைவு செய்கிறேன். எபிரேயர்கள் எழுதின புத்தகம் 13ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அங்கே ஒரு வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகும் இல்லை, உன்னை கைவிடும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே.
இங்கே சொல்லப்படுகிறது என்று சொன்னால் சதா பொருளாதாரத்தை குறித்து கலங்கி கொண்டு அவ்வளவு சேர்க்கணும் இவ்வளவு சேர்க்கணும் என்று மனசை கலங்கடித்து கொண்டே இருக்க வேண்டாம். அவர்களுக்கு இவ்வளோ ஆஸ்தி இருக்கிறது, இவங்களுக்கு இவ்வளோ ஆஸ்தி இருக்கிறதே என்று நாம் கலங்கடிக்க வேண்டாம். ஏனென்று சொன்னால் தேவன் அனுதினமும் நம்முடைய தேவையை அறிந்திருக்கிறார். அனுதினமும் நேர்த்தியாய் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பள்ளிகளுக்கு ஃபீஸ் கட்டணும்னு இருக்கலாம், பிள்ளைகள் கல்யாணகாரம் நெருங்கி கொண்டு இருக்கலாம், இல்லை ஏதோ கார் டியூ நெருங்கிட்டு இருக்கலாம், இல்லை வீட்டு இஎம்ஐ நெருங்கி கொண்டு இருக்கலாம். இப்படி பல காரியங்கள் நம்மளை நெருக்கலாம். ஆனால் வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் தீர்வு இருக்கிறது. ஆகவே எல்லா நாளையும் தேவனோடு இணைந்து தொடங்குங்கள். சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, ஆண்டவரே நான் அந்த இடத்துக்கு போகிறேன், ஆண்டவரே இதை செய்யலாமா, இந்த 2 வீலர் எங்கே போய் ரிப்பேர் பார்க்கலாமா, இல்லை எங்கே ரிப்பேர் பார்க்கலாமா, காரை சர்வீஸ் விடலாமா, இன்னும் காலதாமம் கழித்து சர்வீஸ் விடலாமா, இவ்வளவு கையில் தான் பணம் இருக்கிறது அப்படிங்கிறது நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாமல் இன்னென்ன தேவைகள் இருக்கிறது ஆண்டவரே. ஏன்னு சொன்னால் எல்லா விஷயத்தையும் தேவனிடத்தில் ஒப்புவீங்கள். நீங்கள் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்துடைய ஜெபத்தினால தேவனிடம் வையுங்கள். அப்பொழுது ஒவ்வொரு காரியத்திலும் தேவனே நமக்கு வாய்க்க பண்ணுவார் என்று தெளிவாக வேதம் சொல்கிறது. ஆகவே அனுதினமும் தேவனோடு வாழ்க்கையை தொடங்கள். இரவு படுக்கைக்கு செல்லும் பொழுது நன்றி செலுத்திவிட்டு, ஆண்டவரே இந்த நாளில் என்னென்ன காரியங்கள் எளிதாக வாய்க்க செய்தீர், நான் உம்முடைய சித்தத்தின்படி நான் நடந்தேன், பேசினேன், என்னை வாயை கொண்டு பேசினேன், என்னை கை காலை வைத்து கொண்டு இந்த காரியங்களை நான் நடப்பித்தேன். ஆனால் வெற்றியை எனக்கு தந்தது, ஆசீர்வாதத்தை தந்தது, சமாதானத்தை தந்தது, சந்தோஷத்தை தந்தது எல்லாமே நீர்தான் ஆண்டவரே என்று நன்றி சொல்லிவிட்டு அந்த நாளை நாம் படுக்கைக்கு செல்ல வேண்டும். அனுதினமும் தேவனோடு வாழ்கிற வாழ்க்கை சமாதான சந்தோஷத்தை தரும். இந்த செய்தியை கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.